அதுக்கிட்ட 3 முறை ஹலோ சொன்னால் போதும், உங்கள் கதை முடிஞ்சுது. ஷேனும் அவனோட ஃபேமிலியும் வில்லேஜ் ஃபெஸ்டிவலுக்கு ஊருக்கு போகிறாங்க. சடனாக பிளான் பண்ணி போனதுனால அவங்களுக்கு அங்கே இருந்த ஒரு வீட்டையும் க்ளீன் பண்ண டைமும் இல்லை. அந்த வீட்டுக்கு போய் ரீச் ஆகிடுறாங்க. ஆனால் அந்த வீடு குப்பையும் ஆன்டிக் பொருள் நிறைந்த வீடாக இருக்குது. ஆனால் திடீர்னு ஷேனுக்கு மீட்டிங் வச்சுட்டாங்க. அதனால் அவங்க அப்பா அம்மாவை அவன் அமிச்சிட்டு நான் அப்புறமேட்டு வரேன்னு அவங்க அப்பா அம்மா கிட்ட அவன் சொல்லிடுறான். அது வரைக்கும் இந்த வீட்டை சுற்றி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன் கண்ணுக்கு ஒரு கண்ணாடி தென்பட்டுச்சு. அவங்க அப்பா கிட்ட, அப்பா இந்த கண்ணாடி ஏது, எப்போ வாங்குறீங்க அப்படின்னு கேட்க, இந்த கண்ணாடியா எனக்கே தெரியாதுடா, அது யாராச்சும் கொண்டு வந்து போட்டிருப்பாங்க, சும்மா தானே இருக்குது வீடுன்ட்டு அப்படின்னு சொல்லிடுறாரு. சரிப்பா நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பா அம்மாவும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ அந்த வீட்டில் இருக்கிறது ஷேன் மட்டும்தான். ஷேன் போர் அடிக்குது, மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டைம் இருக்குன்னு சொல்லி அந்த வீடை சுற்றி பார்க்குறான். அவன் அந்த கண்ணாடியை தாண்டி போனாலும் அந்த கண்ணாடி ஏதோ ஒரு விதத்தில் அவனை இழுத்துச்சு, ரொம்பவே கவர்ந்துச்சு. அந்த கண்ணாடி ரொம்பவும் அழகாகவும் இருந்துச்சு. அதனால் அவன் தானாகவே தண்ணியும் மீறி அந்த கண்ணாடி கிட்ட போய் நிற்கிறான். அதே நேரத்தில் அவங்க அப்பா அம்மா கோயில் போய் சேர்ந்துட்டாங்க. அவங்க கிட்ட அவங்களோட உறவினர்கள் எல்லாம் உங்கள் பையன் எங்கன்னு கேட்குறாங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் அந்த பழைய வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கேன், ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு மட்டும் அங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு லேட்டாக வரேன்னு சொன்னான் அப்படின்னு சொல்கிறாங்க. உறவினர்கள் எல்லாமே பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. நீங்கள் அங்கே விட்டுட்டு வந்தீங்க, ஏன் இதை எங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லலை? அங்கே இப்போலாம் ரொம்பவே அமானுஷமாக நடக்குது, அதனால தான் அது பக்கம் யாருமே போகிறதில்ல, நீங்கள் சீக்கிரம் அவனுக்கு கால் பண்ணி இங்கே வர சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு பதட்டம் ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப வருஷங்கள் கழிச்சு வந்ததுனால அந்த வீட்டை பற்றி எதுவுமே தெரியாமல் அவங்க பையனை அங்கே விட்டுட்டு வந்துட்டாங்க. அவங்க அந்த பையனுக்கு கால் ட்ரை பண்ணுறாங்க. அதே நேரத்தில் ஷேன் அவன் அந்த கண்ணாடியை பற்றி ரீசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த ரீசர்ச்சில் படிச்சுக்கிட்டே இருக்கான். திடீர்னு மீட்டிங்க்கு கால் வந்துருச்சு. எடுத்து ஹலோன்னு சொல்கிறாங்க. ப்ராப்பராக சிக்னல் கிடைக்காதனால ஹலோ ஹலோன்னு ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கான். அந்த டைமில் தான் அவங்க அப்பா அம்மா அவனுக்கு கால் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவன் கால் நாட் ரீச்சபிளில் வந்துருச்சு. அவங்க அப்பா அம்மா அவசர அவசரமாக வீட்டுக்கு வராங்க. ஆனால் அந்த இடத்துல ஷேன் இல்லை. அவன் ஃபோன் மட்டும் தான் கீழே இருந்துச்சு. எங்கே தேடியும் ஷேன் கிடைக்கல. சரி அவன் ஃபோன் எடுத்து பார்த்தா அதில் ரீசர்ச் பண்ணியிருக்கிற கண்ணாடியை பற்றி தான் இருந்துச்சு. இந்த கண்ணாடி முன்னாடி யாராச்சும் வந்து 3 தடவை ஹலோ சொன்னாங்கன்னா அந்த கண்ணாடி உங்களை ட்ராப் பண்ணிடும், இது ஒரு மித்தாக கூட இருக்கலாம் அப்படின்னு அதில் இருந்துச்சு. ஆனால் அது மித்து இல்லை. ஏன்னா ஷேன் உண்மையிலே அந்த மிரரில் ட்ராப் ஆயிட்டான். ஆனால் இந்த லைனை ஷேன் படிக்கவே இல்லை. அதுக்குள்ளே தான் அந்த மீட்டிங்கான கால் வந்துருச்சு. இதை படிச்சிருந்தா அவன் அதுக்கு முன்னாடி ஹலோவே சொல்லியிருக்க மாட்டான்.